ஒரு 2 நாள் முன்னாடி தான் இந்த பாக்ஸில் வந்து அல்பினோ ரெட் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி போட்டிருக்கு. இத்தனைக்கும் நம்ம இதில் ப்ரீடிங் பாக்ஸ் எதுவுமே போடல, ஒரு பேர் தான் விட்டுருக்கோம். ஆல்ரெடி இது 2 தடவை ப்ரீட் ஆனது தான். இப்போது நம்ம இந்த ப்ரீடிங் ஃபார்மில் கொண்டு வந்து வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 30 குட்டிக்கு மேலே இருக்குது. சின்ன சின்ன குட்டிங்களா இந்த காலையிலேருந்து பார்க்கும்போது தொட்டு ஃபுல்லாக ரொம்ப இருந்துச்சு. 30 குட்டி மேலே இருந்துச்சு. இதெல்லாம் ஒன்று நான் எடுத்துகிட்டு காட்டுறேன். நம்ம இதில் ப்ரீடிங் பாக்ஸ் போடல, நார்மலாகவே விட்டுருக்கோம். ஆல்பினோ வெரைட்டி பெருசாக குட்டி சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்மக்கிட்ட பெருசாக சாப்பிட்றதில்ல. அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது. எதனால் அது சாப்பிட்றதில்லன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அது தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். என்கிட்ட இருக்கிற ஃபிஷ் வந்து எப்படி குட்டி சாப்பிடாம இருக்குது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இதை வந்து நான் தனியாக இல்லை, இந்த குட்டிங்களை எல்லாமே தனியாக எடுத்து ஒரு சின்ன டப்பில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ரீடிங் குட்டிங்களை வளர்க்குறதுக்கான செட்டப்பில் 10 குட்டி வச்சு போட்டிருக்கேன். இதோட அப்டேட் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபார்ம் அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.